செஸ்ட் பெயின், போக்கிங் பெயின், இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்காக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி பெயின் இருக்கிறவங்க ஒரு முதல் உதவியாக போயிட்டு கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்கலாம், ஒரு டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம், எல்லாமே எடுத்துட்டு அதில் வந்துட்டு ஹார்ட் சம்மந்தமாக எந்த தொந்தரவும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா இது வந்துட்டு எங்கே பார்க்கணும் அப்படின்னா கேஸ்ட்ரிட்டிஸ் சார்ந்த தொந்தரவாக நீங்கள் வந்துட்டு இதை அணுகணுங்க. உங்களுடைய பாடியில் கேஸ்ட்ரிட்டிஸ் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கு, கேஸ் டெவலப் ஆகுது. கேஸ் எல்லா இடத்துலையுமே உடம்பு முழுக்க பரவி உடம்புடைய மொபிலிட்டியை அரெஸ்ட் பண்ணி வைக்குதுங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணி வைக்கிற போது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு சடன் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிராம்ப் வந்துட்டு பெயின் டெவலப் ஆகுது. அண்ட் ரெண்டாவது, கழுத்து ஃபுல்லாக அந்த கேஸ்ட்ரிட்டிஸ் போய் அக்யூமுலேட் ஆகி நெக் மூவ்மெண்ட்டையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடும். இந்த கேஸ்ட்ரிட்டிஸ்னால வரக்கூடிய ஒரு செஸ்ட்ல ஒரு பாரமான வலி அது, ஓகேங்களா? இந்த பாரமான வலியும் அந்த நர்வ் கம்ப்ரெஷனால வரக்கூடிய ஒரு ரேடியேஷன் பெயின், இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு விதமா ஊசி எடுத்து குத்துற மாதிரி இந்த இடத்துல எல்லாம் ஒரு பெயின் இருக்கும். ஒரு ப்ரீதிங் விடவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம கேஸ்ட்ரிட்டிஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா டயஃப்ரம் மூவ்மெண்ட்டே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ப்ரீதிங்கும் விட முடியாது. அப்போ ரொம்ப வந்துட்டு மூச்சு வந்துட்டு அவங்களுக்கு படபடன்னு இருக்கும். இதுல அவங்க என்ன பண்றாங்க, பயத்தையும் போட்டு கலந்துடுறாங்க. ஃபுட்டை கொஞ்சம் சரியா ரொம்ப ஈஸியா செரிமானமாகக்கூடிய ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சு நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணாலே போதும், இந்த பெயின் வந்துட்டு விதின் ஒரு 2-3 சிட்டிங்ஸ்லேயே வந்துட்டு சரியாயிடும்.